ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் வரப்போகுது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா சட்னிலாம் வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு இப்போ ரெடி ஆகிட்டோம். தன்ஷி தான் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்கா. ஏன்னா நானும் கிளம்பிகிட்ருக்கேன், தம்பியும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் போட்டு கிளம்பிகிட்ருக்கான். நெக்ஸ்ட்டு பாப்பா தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆனால், அதனால் நீயே தோசை ஊற்றுமா, நாங்களாம் சீக்கிரம் ரெடி ஆகிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை பார்த்தீங்கன்னா கிச்சன் உள்ளே தள்ளியாச்சு. அவளும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தோசை ஊற்றிட்டுருக்கா. இப்போ தம்பியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டேன். இதுக்கப்புறம் தம்பிக்கு பெல்ட் போட்டு இதுக்கப்புறம் கிளம்பி போக வேண்டியதான். எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பெருமா ஊருக்கு தாங்க போகிறேன். பெருமா வீட்டுக்கு ஏன் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அக்கா பையன் பார்த்தீங்கன்னா இப்போது சபரிமலைக்கு போகிறாங்க. அதை ஃபங்க்ஷன் மாதிரி அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக இப்போது நாங்கள் 3 பேருமே சூப்பராக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் இருக்குது, அதனால் அவங்களால வர முடியல. நாங்கள் 3 பேர் மட்டும்தாங்க கிளம்பி போகிறோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்து வீட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்களும் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக போயிட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தன்ஷின் தர்ஷனும் ரெடி பண்ணி கிளப்பிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அக்கா பார்த்தீங்கன்னா நைட்டே ஸ்கூட்டியில் அம்மாவை கூட்டிகிட்டு அவங்க நைட்டே ஊருக்கு போயிட்டாங்க. ரித்திஷ், அக்கா, அம்மா 4 பேரும் பார்த்திங்கன்னா நைட்டே அவங்க போய் அங்கே ஸ்டே பண்ணிட்டதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு தான் இப்போ எங்களுக்கு டைம் வந்து அதிகமாகிடுச்சு. ஏன்னா காலையில் எழுந்து வீட்டு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகணுன்னா கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். இப்போ சூப்பராக பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டும் வேர் பண்ணியாச்சு. இங்கேருந்து விருதாச்சலம் போயிட்டு விருதாச்சலம் ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து இப்போ எங்கள் பெருமா ஊருக்கு போக போகிறேங்க. ஆக்சுவலி எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். எனக்கு 2 தாய் மாமா இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு சித்தி, பெருமா, அம்மா, மொத்தம் 5 பேருங்க. அம்மா கூட பிறந்தவங்க 4 பேர், அம்மாவை சேர்த்து 5 பேர். இப்போ அதில் எங்கள் பெருமாவை ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த வீடியோஸில் காட்ட போகிறேன். ஆல்ரெடி சித்தியை காமிச்சிட்டேன். சித்தி ஊருக்கு போயிட்டு தான் ஆடு வாங்க போயிருந்தேன் பார்த்தீங்களா. என் தம்பி நிறைய வீடியோஸில் வந்திருப்பான், எனக்கு வருஷம்லாம் வைக்க வந்திருந்தான். ஸோ என் சித்தியெல்லாம் காமிச்சிட்டேன், சித்தி ஃபேமிலியும் காமிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் பெருமா ஃபேமிலியை காட்ட போகிறேன். இப்போ இங்கேருந்து விருதாச்சலம் வந்ததுக்கப்புறம் ஏடிஎம்மில் பணம் எடுத்தாச்சுங்க. ஒரு 3000 கிட்டத்தட்ட பணம் எடுத்துகிட்டு அங்கேருந்து இப்போது விருதாச்சலம் போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, பெருமா வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகிறதுனால அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போனோம். வீட்டிலே பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டேன். தன்ஷிக்கு ஒரு முழம் தலையில் வைக்கிறதுக்கும் பெருமா வீட்டுக்கு ஒரு முழம் பூவும் பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஸ்நாக்ஸுங்க. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு, எப்பயுமே நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக போகும்போது ஸ்நாக்ஸுங்கிறது வாங்கிட்டு கண்டிப்பாக போவோம். அதே போல் பார்த்திங்கன்னா இங்கேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ பட்டிங்கிற ஊருக்கு வந்தாச்சுங்க. இந்த ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 9th போய் படிச்சிருந்தேன். பெருமா வீட்டிலேருந்து தங்கி இங்கேருந்து நானும் அக்கா, எங்கள் பெருமாவுக்கு மொத்தம் 3 பொண்ணுங்க. அதில் எங்கள் சின்ன அக்கா கூட போயிட்டு நான் படிச்சுட்டு வந்தேன். அவங்க அப்போ 12th படித்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 9th படிச்சுட்டு இருந்தேன். பாருங்க பட்டி ஊருக்கு இப்போ என்ட்ரி ஆகிடுச்சு. எங்கள் பெருமா ஊர் இந்த ஊர் தாங்க. எங்கள் பெருமா வீடு பாருங்கள். ஆக்சுவலி இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கூரை வீடு, பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கொட்டா இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் பெருமாவுடைய ஊர். இங்கே தாங்க நான் இருந்து ஒரு 9th இங்கேருந்து போயிட்டு தான் படித்தேன். காலையில் எங்கள் பெருமா பார்த்திங்கன்னா 5 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் எழுந்ததுக்கப்புறம் ஒரு 1 hour படிப்போம். அதுக்கப்புறம் கிடுன்னு ஸ்கூலுக்கு கிளம்பி நானும் எங்கள் அக்காவும் இங்கேருந்து நடந்து போய் பஸ் ஏறி போவோம். என்ன பஸ்ஸில் போவோம்னு பார்த்திங்கன்னா 23ஆம் நம்பர் பரூர் பஸ்ஸுங்க. ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸு தான். அதுக்கப்புறம் நவீன் பஸ்ஸுன்னு ஒன்று வரும். இந்த மாதிரி பஸ்லலாம் போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்க மாட்டோம், கடை வீதியிலே இறங்கி அங்கேருந்து பெண்ணாடம் திட்டக்குடி போகிற 15ஆம் நம்பர் பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறி கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு 9th படித்தேன். அதெல்லாம் ரொம்ப மெமரிஸ்ங்க, மறக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பெருமா வீட்டோட தோட்டம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எங்கள் பெருமா வீட்டிலேருந்து ஸ்கூல் போய் படித்தது பார்த்திங்கன்னா நானும் எங்கள் ஜெயா அக்காவுங்க. எங்கள் சின்ன அக்கா ஏன் கூட பிறந்த அக்கா இல்லைங்க. அவங்க வந்து நான் இங்கே 9th படிக்கும்போது, அக்கா 10th வந்து டேனிஷ் மிஷன் ஸ்கூலு புதுக்குப்பம் கேள்விப்பட்டிருப்பீங்க. விருதாச்சலத்துலேருந்து உளுந்தூர்பேட்டை போகிற சைடில் இருக்குது புதுக்குப்பம். அங்கே டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தாங்க. நானும் எங்கள் அக்காவும் போயிட்டு படித்தது. எங்கள் ஜெயா அக்காவை சொல்கிறேன், எங்கள் பெருமா பொண்ணை சொல்கிறேன். எங்கள் அக்கா கிடையாது. எங்கள் பெருமா பொண்ணு கூட போயிட்டு எங்கள் சின்ன அக்கா கூட கேர்ள்ஸ் ஸ்கூலில் அவங்க 12th படித்தாங்க. நான் பார்த்தேன்னா 9th படிச்சுட்டு இருந்தேன். அதுதான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். சசி வந்து எங்கள் கூட படித்தாங்கன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. சசி வந்து டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அவங்க 10th 11th 12th அங்கே படித்தாங்க. நான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் 9th 2 வருஷம் படித்தேங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் பெருமா வீட்டுடைய பேக் சைடு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கிராமம் தான், சிட்டிலாம் கிடையாது. இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முந்திரி குச்சி இருக்கும் பார்த்திங்களா. முந்திரி குச்சி, மல்லாட்டையோடைய தோல் இருக்குது பார்த்திங்களா. அதுதான் மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக செங்காயம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க கொட்டாய்க்குள்ளே.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் குட்டி பொண்ணு பாருங்கள், தனிலா குட்டி. பேர் பார்த்தீங்கன்னா தனிலா, எங்கள் சின்ன அக்காவுடைய பொண்ணு. 1 வயசு ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கிறது எங்கள் சித்தி, நடுவில் இருக்கிறது என்னுடைய பெருமா, அப்புறம் அம்மாங்க. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ். நடுவில் இருக்கிறவங்க தான் அம்மாவுடைய அக்கா. இவங்க 2 பேருக்கும் தங்கச்சி எங்கள் சித்தி தாங்க. எங்கள் அம்மா தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நடுப்பொண்ணு. 3 பேரையும் நீங்கள் இப்போது பார்த்துக்கோங்க. இவங்களெல்லாம் நான் உங்கள்கிட்ட வீடியோவில் ஒன்றா நிற்க வச்சு காட்டவே இல்லை. இன்றைக்கி தான் அந்த சான்ஸ் கிடச்சிது. ஸோ 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வச்சு கொடுக்க வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து சூப்பராக அந்த முறைகள்லாம் செஞ்சிட்ருக்கோம். எங்கள் நடாக்காவுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு கிடையாதுங்க, 2ம் பையன்தான். அதனால் எந்த ஃபங்க்ஷனும் வரப்போகிறதில்ல. அதனால நம்ம வந்து இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறத ஒரு ஃபங்க்ஷனாகவே வச்சிடலான்ட்டு அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனாகவே வச்சுட்டாங்க. அதனால் இப்போ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இப்போ அட்டன் பண்ணியிருந்தோம். வீட்லேயே தாங்க எல்லாமே தம்பிக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிருந்து அவங்களும் சமைச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை நல்லா பண்ணோம். இப்போ ஒருத்தவங்களாம் அவங்கவுங்க செய்ய வேண்டியது எல்லாமே சூப்பராக பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு. எங்கள் அக்கா தாங்க, இவங்க தான் நடக்கா. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் சின்ன அக்கா இங்காண்ட நிற்கிறாங்க பாருங்கள், அவங்க நடக்கா. எங்கள் பெரிய அக்கா பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கிறாங்க. எங்கள் பெருமாவுக்கு மொத்தம் 3 பொண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்லேயும் நாங்களும் 3 பொண்ணுங்க. எங்கள் பெருமாவுக்கும் பார்த்தீங்கன்னா 3 பொண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்கள் சித்திக்கு 2 பையன். அடுத்து எங்கள் தாய் மாமா 2 பேர் இருக்காங்க. நான் அவங்கள பற்றி நான் அப்டேட் அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பியும் சித்தியும் அவங்க செய்ய வேண்டியதை சூப்பராக செஞ்சுட்டாங்க. அடுத்து பாருங்கள், என்னுடைய தாய் மாமா இவங்க தான். ஃபஸ்ட்டு என்னுடைய பெரிய தாய் மாமா, அடுத்தது சின்ன தாய் மாமா ஒருத்தர் இருக்காங்க. நான் வரத்துக்குள்ளே அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. நான் கண்டிப்பாக அப்டேட்டில் அவங்கள பற்றி நான் கொடுக்குறேன். இப்போ எங்கள் மாமாவும் அக்காவும் அவங்க செய்ய வேண்டியதை சூப்பராக இப்போ வந்து செஞ்சுட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெருப்பாவும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து செய்ய வேண்டியதை சூப்பராக செஞ்சிட்ருக்காங்க. அக்காவுக்கு பொண்ணு இல்லாதனால ஸோ 2 பேரும் பையன் தான். அதனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வச்சு அவங்க வந்து செய்ய வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நானும் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய முறைக்கு சூப்பராக வந்து எல்லாமே செஞ்சாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வச்சு கொடுத்து முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபேமிலியாக உட்காந்து பேசுகிற டைம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போனால் தான் முடியும். அதே போல் பாருங்கள், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பேக் சைடில் வந்திருந்தோம். வாங்க ஒரு வியூ பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தோம். எங்கள் சின்ன அக்காவுடைய ஹஸ்பண்ட் தாங்க ஃபஸ்ட்டு நிற்கிறவங்க. எங்கள் அக்கா, அதுக்கப்புறம் தனிலா குட்டியை வந்து அக்கா வச்சுருக்காங்க. இவங்க ஒரு ஃபேமிலி. அதுக்கப்புறம் ரித்திஷ், அதுக்கப்புறம் என் தம்பி தன்ஷி, தர்ஷன், நாங்கள் அவ்வளோதாங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் இப்போ முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் நாங்கள் வீட்டுக்கே வரோம். வீட்டில் போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து என்டர்டெயின் பண்ணலாம். தம்பி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம சபரிமலைக்கு போகணும் வேணேரி. அந்த ப்ராசஸ் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா மே மந்த் வந்து ஸ்கூல் லீவ் விட்டதும் நான், எங்கள் அக்கா, என் தங்கச்சி நாங்கள் 3 பேருமே பார்த்தீங்கன்னா எங்கள் பெருமா வீட்டில் ஒரு 2 வீக் 3 வீக் ஸ்டே பண்ணியிருக்கோம். எங்கள் தாய் மாமா வீட்டில் 2 வீக் 3 வீக்லாம் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ரிலேட்டிவில் போயிட்டு நாங்கள் வந்து ரொம்ப மந்த் கணக்கில் கூட நாங்கள் வந்து தங்கியிருக்கோம், விவசாயம் பண்ணியிருக்கோம். எங்கள் பெருமா ஊரில் பார்த்திங்கன்னா இங்கே விவசாயம் என்ன ஃபேமஸ்னு பார்த்திங்கன்னா முந்திரி கொட்டை பொறுக்கிறது தாங்க ஃபேமஸ்ஸு. இது ஒரு சீசனில் வரும், மே மந்த் பார்த்திங்களா. அந்த சீசனில் கொட்டை பொறுக்கிறதுக்கு நாங்கள் வந்து முந்திரி தோப்புக்கு போவோம். அழகாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து வழியை வந்து கூட்டி வச்சுருப்பாங்க, அதில் கால்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. போயிட்டு மரத்தில் வாங்கு சொரடுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு உலுக்கி அந்த பழத்துலேருந்து அந்த முந்திரி காய் தனியாக எடுக்கிறது, பழத்தை தனியாக எடுக்கிறது, அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அவங்க வைக்கிறது. ஸோ அதெல்லாம் ஒரு மெமரிஸ்ங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த லைஃப்லாம் வந்து மறக்க முடியாது. எங்கள் பெருமா வீடு பார்த்துங்க ஒரு 50-60 வருஷமாக கட்டியிருக்கிற வீடுங்க. கூரை வீடு தான். இதுக்கப்புறம் வந்து வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் பெருமா வீட்டில் பார்த்திங்கன்னா 2 ஆடு இருக்குது, அதுக்கப்புறம் 2 மாடு இருக்குது. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா மாட்டுக்கெலாம் தண்ணி வைக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து வைக்க போடுற இடம் எல்லாமே அங்கே தான். தம்பி இப்போ சபரிமலைக்கு போகிறதுனால தம்பிக்கு பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாடு வந்து செஞ்சிட்ருக்காங்க. என்னென்ன சாப்பாடு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறம் புளி சாதம், இது 2ம் பார்த்திங்கன்னா செஞ்சிட்ருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து போர்ட்டிக்கோ. உள்ளே என்ட்ரி ஆனதும் பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டிக்கோ இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா தண்ணி குடம், அதுக்கப்புறம் இந்த சைடில்
பெட்ஷீட் தலைக்காணி பாய் எல்லாமே வச்சுக்கலாம். அந்த சைடில் சாப்பாடு தண்ணி குடம் கிரைண்டர் அந்த சைடில். ஹால் பார்த்தீங்கன்னா ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிலிண்டரு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் அந்த சைடில் இருக்குது. ஒரு சாமி ரூம் இருக்குங்க. இவ்வளோ தான் எங்கள் பெருமா வீட்டில் இருக்கும். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த வீடு தான் இருக்குது. நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இங்கே எப்போல்லாம் வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும் அப்போல்லாம் இப்படியே தாங்க இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எங்கள் பெருமா வீடு. ஸோ ரொம்ப ஒரு மெமரிஸான ஒரு லைஃப்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பசங்கள்லாம் வேறு லெவலில் வீட்டை சுற்றி ஓடிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பரபரப்பாக வேலை போயிட்டுருக்கு. ஏன்னா தம்பியோட வேன் வேறு வந்துடும், அதனால் சீக்கிரம் சாப்பாடு செய்யணுமேனு ஒரு பக்கம் புளிக்குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க தம்பி கோயிலுக்கு போகிறதுக்காக. எங்கள் பெருப்பா பார்த்தீங்கன்னா இப்போ மாடு ஓட்டிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ மாடு வந்து தண்ணி காட்டுறதுக்காக அக்கா வந்து மாடை வந்து அவுத்துட்டு வந்திருக்குறாங்க. மாடு தண்ணி காட்டுறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் தான் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றி அதில் தவிடை கரைச்சி வச்சுருவாங்க. இந்த தொட்டிலாம் நம்ம மூவியில் தான் பார்த்துருப்போம், இந்த மாதிரி இல்லைன்னா கிராமத்தில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி தொட்டி தாங்க பாருங்கள். அது ஃபுல் அண்ட் ஃபுல் கல்லில் இருக்குது. அவங்களாம் செய்யவே இல்லை, அது கல் மாதிரியே அப்படியே ரெடிமேடாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவர் தாங்க என்னுடைய பெருப்பா, எங்கள் பெருமாவுடைய ஹஸ்பண்டு. நெக்ஸ்ட்டு அக்கா பார்த்திங்கன்னா அந்த வழியாக மாடு வந்து எங்கள் நடக்கா ஓட்டிகிட்டு வராங்க. எங்கள் பெருப்பா பார்த்திங்கன்னா இப்போ மாடு ஓட்டிகிட்டு கிளம்பிட்டார் வயலுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு. தனிலா குட்டியும் பார்த்திங்கன்னா தனிச்சு வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தா. அக்கா பார்த்திங்கன்னா இப்போ தான் சாப்பிட போகிறாங்க. நான் சாப்பிட்ட வீடியோ பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தம்பி பார்த்திங்கன்னா இப்போ சூடம் கொளுத்தி விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இதோட சாப்பிட்டுட்டு இவர் கோயிலுக்கு போயிடுவார். இவர் தாங்க திவாகர், எங்கள் நடாக்காவுடைய சின்ன பையன். பெரிய பையன் இருக்கான், அவன் பேர் பார்த்திங்கன்னா தினேஷ், இவன் பேர் வந்து திவாகர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தம்பி சாப்பிட்ட இலையை கொண்டு போயிட்டு ஏரியில் விடுறதுக்காக இப்போ சாப்பிட்ட இலையை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து சேரு கட்டில் இருக்கா, நல்லா ஜாலியாக கதை பேசிட்டு படுத்துருந்தோம். தம்பி டக்குன்னு பார்த்தீங்கன்னா உடனே கோயிலுக்கும் கிளம்பிட்டாங்க. ஏன்னா வேன் வந்துருச்சு. தேங்காவை உடச்சிட்டு திரும்பி பார்க்காமலே போகணும்னு சொன்னாங்க. அதே போல் பாருங்கள் தம்பி திரும்பி பார்க்காமலே போயிட்டே இருந்தாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு தேங்காய் உடச்சிட்டு தாங்க வேனில் ஏறணும். அதுக்காக எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போது நடந்து போயிட்டுருக்குறாங்க. இங்கேருந்து என்ட்ரன்ஸ் ஒரு கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது கோவில். சரி நம்ம வண்டியில் போயிடலான்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியில் போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கோம். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறம் எங்கள் அம்மா சித்தி எங்கள் பெருமா 3 பேரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சரி வாசசி நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் பார்த்தீங்கன்னா கிளம்பி கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பட்டிங்கிற ஊரோடைய பஸ் ஸ்டாப்புங்க, மெயின் ரோடு. இப்போ இந்த கோவிலில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முடி கட்டியிருந்தாங்க. இங்கேருந்து இப்போ தேங்காய் உடச்சிட்டு அவங்க வந்து வேன் ஏறிடுவாங்க. தம்பி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போது வெளியில் கூட்டிகிட்டு வந்து இப்போ தேங்காய் வந்து உடைக்க போகிறாங்க. இடி முடி கட்டுவோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ வந்து தம்பி தலையில் எடுத்துகிட்டு இப்போ ரோட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டு வேனில் ஏறணும். அதே போல் பார்த்தீங்கன்னா தேங்காவை உடச்சிட்டு திரும்பி பார்க்காமலே போயிட்டு வேனில் தம்பி வந்து ஏறிட்டாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. இப்போ தம்பி வந்து அனுப்பி வச்சாச்சு. மற்ற பக்தர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தேங்காய் உடச்சிட்டு அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வேனில் வந்து ஏறிட்டாங்க. எங்கள் அக்காவும் பார்த்திங்கன்னா பார்த்து பத்திரமா போயிட்டு வர தம்பின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வீட்டுக்கு தாங்க போகிறோம். அம்மா பிறந்த ஊருக்கு இப்போ நாங்கள் வந்து கொல்லை வழியாக வயல் வழியாக பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் போகிறோம். பட்டி சின்னவடாடி ரெண்டுமே பார்த்திங்கன்னா குறுக்க வயல் வழியாக வந்துக்கலாம். அந்த மாதிரி வயல் வழியாக பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். அடுத்த வீடியோவில் எங்கள் மாமா ஊரில் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.